உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஒருத்தருக்கே யூனியன் மினிஸ்டர், கவர்னர், கேபினெட் ரேங்க், எம்பி, ராஜ்யசபா, லோக்சபா, நேஷனல் செக்ரட்டரி. இன்னும் விளையாட்டா இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியா இல்ல பாரதிய ஜனதா ஸ்கூலா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது டெல்லி கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிச்சு யாருக்கும் மந்திரி பதவி கிடையாதுன்னு வாயை அடக்கிட்டாங்க. தமிழ்நாடு பாஜக கூட ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? மாற்றம் இல்ல, கிளீன் ஸ்வீப். தொடச்சி பெருக்கி மொழிகி பினாயில் ஊத்தி சுத்தம் பண்ணி தூக்கி போட்டு அண்ணாமலை bring your own team எல்லாம் யங்ஸ்டரை கொண்டு வா. தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதம் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷியம் சுவாமி அறிந்துள்ளார். வணக்கம். வணக்கம் சுவாமி சார். வணக்கம். சுப்பிரமணிய சாமி சொல்லுவாரு, தமிழ்நாடுல பாஜக கட்சியே கிடையாது, அது ஹாஸ்பிட்டாலிட்டி மாதிரி தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாரு. அதுதான் இப்போ வரவங்க ஏர்போர்ட்ல யார் ரிசீவ் பண்றதுன்னு குத்து வெட்டு நடக்கும். ஒரு மந்திரி வர்றாருன்னா நான் போய் ஷால் கொடுப்பேன், நீ போய் ஷால் கொடுப்பேன், நான் போய் புக் கொடுப்பேன், நீ யோகியமா, நீ செய்யணும், அனுப்பிடணும், நான் சீனியர், நான் 10 வருஷம் முன்னாடி வந்தேன், யோ ஏன் அச்சுக்கிறீங்க? இல்ல, அந்த மந்திரியோட குரூப் புக்ல இருக்கணும். ஒருத்தர் வந்தாரு, ஒரு மந்திரி, பேர் சொல்ல வேணாம், ஒரு பிஜேபிக்கார கூட்டு போனாரு. நேரம் ஒரு செட்டிநாட்டு அரசர் வீட்டில் கொண்டு உட்கார வச்சு அந்த அரசர் வீட்டில் டின்னர், லஞ்ச் டின்னர்லாம் சாப்பிட்டாச்சு. அந்த செட்டிநாடு தான் பணம் நிறைய அவருக்கு பிரச்சனைலாம் இருக்குது. ஒரு ஹியூஜ் அமௌண்ட் கொடுத்தாரு மந்திரிக்குன்னு. மந்திரி பாதி அந்த நியூஸ் போயிடுச்சு டெல்லிக்கு. மோடி சொல்லிட்டாராம், நெக்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் போய் பணங்கனை வாங்கின மந்திரி போட்டு தூக்கிட்டு வேண்டாராம். மணி வாங்கிச்சு, மணி வாங்கிட்டாங்க, வாங்கிட்டு கோயிட்டா போயாச்சு. இந்த மாதிரி வேலை பண்றதுக்கு தான் ஏர்போர்ட்ல யார் வரா கழுகு கண்ணு போட்டுக்கின்னு கேம்ப் மாதிரி போட்டு தலை துண்டை போட்டுக்கின்னு எந்த மாதிரி வந்தா லபக்குன்னு பிடிச்சி அவனுக்கு டிஃபன் காஃபி வாங்கி கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்து இந்த கான்ட்ராக்ட் முடிச்சு கொடுங்க. இந்த அவனும் பாவம் சரி போனா கட்சிக்காரன் கஷ்டப்பட்டு உடைக்கிறான். கட்சிக்காரனுங்க போய் சொல்லுவாங்க. ஒத்தனும் தமிழ்நாட்டில் பிஜேபியில முக்கியமான தலைவர்களை தவிர 100 கோடி 50 கோடி பண்ணிட்டாங்க. 500 கோடி 10,000 கோடி பண்ற தலைவர்கள் உண்டு, 20,000 கோடி பண்ண தலைவர்கள் உண்டு, 4 மெடிக்கல் காலேஜ் வாங்கின தலைவர்கள் உண்டு, மற்ற மாநிலங்களில் மெடிக்கல் காலேஜ் வாங்கின தலைவர் உண்டு, நார்த் இந்தியாவில் மெடிக்கல் காலேஜ் வாங்கின தலைவர். இந்த நியூஸ் எல்லாம் டெல்லியில் இருக்குது. என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு தெரியல. ஓகே சார், இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதுங்கிறது டெல்லி பிஜேபிக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரியும். என்ன சார் பண்ண போறாங்க? யார் கேக்குறாங்க? மோடி யாரை போடுதுன்னு கேக்குறான். எல்லாரும் வீட்டுக்கு அனுப்புறோம்பா, அத்தனை பேர் வீட்டுக்கு அனுப்புறேன். தமிழ்நாடு பாஜக கூட ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? மாற்றம் இல்ல, கிளீன் ஸ்வீப். தொடச்சி பெருக்கி மொழிகி சமாதி கட்டி எல்லாம் வெள்ள தூக்கி போட்டு தொடப்பத்தை எடுத்து பெருக்கிட்டு சுத்தம் பண்ணி பினாயில் ஊத்தி சுத்தம் பண்ணி தூக்கி போட்டு அண்ணாமலை bring your own team, BOYB bring your own team மாதிரி கூட்டு வந்துட்டு எல்லாம் யங்ஸ்டரை கொண்டு வா. லாஸ்ட் அமைஞ்சிக்கரை கொடுத்துல அண்ணாமலை ஒரு வார்த்தை சொன்னாரு, மேல இருக்கிறவங்க கீழே போவீங்க, கீழே இருக்கிறவங்க மேல வருவீங்கன்னாங்களே. அது ஸ்டேஜ் இல்ல. இவங்க நினைச்சுக்கினாங்க நாங்கெல்லாம் ஸ்டேஜுங்க, நாங்கெல்லாம் கீழே உட்கார மேல வந்தவங்க. ஸ்டேஜ் இல்ல, தொண்டர்கள் தலைவர்கள் ஆவார்கள். தலைவர்கள் திருப்பி டீ ப்ரமோஷன் ஆகி தொண்டர்கள் ஆவார்கள் அர்த்தம். அது ஹிண்ட் பண்ண அது புரிஞ்சுக்கலையா? அந்த மாற்றம் தான் இப்ப நடக்க போகுது. அந்த மாற்றம் நடக்க போறது எப்போ சார் நடக்க வாய்ப்பு? அநேகமா ஜூலை ஆகஸ்ட்ல வந்துடும். ஏன்னா இத்தனை நாளா பிரைம் மினிஸ்டருக்கு பாவம் மூச்சு விட நேரம் இல்லை. அந்த ஆனா என்னன்னா பிரைம் மினிஸ்டர் விடறான். டெல்லியில இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது நாங்க மந்திரி சபை அமைப்போமா மாட்டோமான்னு கஷ்டப்பட்டு இருக்கும்போது நீங்க தமிழ்நாட்டில் ஆளுக்காலு கூட்டணி பற்றி பேச்சு அங்க மைனாரிட்டி கவர்மெண்ட், இங்க நீ மினிஸ்டர் நான் மினிஸ்டர், சண்டை நீ மினிஸ்டர் நான் மினிஸ்டர், நீ கூட்டணி வச்ச ஒன்னால் நான் கட்டேன் எஸ்பி வேலுமணி ஆதரிக்கிறேன், இப்படியா பேசுறீங்க? ஆனா ஒண்ணு, தமிழ் இசைக்கு கச்சேரி இருக்குது. இசை நல்ல பலமா மத்தளம் கேட்க போகுது, பெரிய மத்தளமா கேட்கும். அப்ப தெரியும் யார் தப்பு யார் ரைட். ஓகே சார், அதாவது தமிழ்நாடு பாஜக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கு, தமிழ் இசைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டோஸ் விழுந்திருக்குன்னு சொல்ல வரீங்க? நான் சொல்லிங்க, எல்லா ஜனங்க பாத்துருக்காங்க. இப்படின்னாரு உங்களை நமஸ்காரம் பண்ணும்போது இப்படி மக்களா லிட்டரலா மிரட்டி இருக்காரு அமித்ஷா. லிட்டரலா பி கேர்ஃபுல், ஐ வார்ன் யூ. இந்த வேர்டு காதுல விழுந்து பக்கத்துல இருந்தவர், ரெண்டாவது வாட்டவர் பக்கத்துல இல்ல, அந்த அரீனாக்குள்ள இருந்தவர். பி கேர்ஃபுல், ஐ வார்ன் யூ, டோன்ட் பிளே வித் ஃபயர். மிரட்டி இருக்காரு அமித்ஷா. ஏங்க வணக்கம் போட்டா வணக்கம் தானே போடுவாங்க, இப்படி யாராவது பேசுவாங்களா? அது தட்டுறாரு வெங்கையா நாயுடு, அமைதி அமைதின்றார். நோ, மூஞ்சி பாருங்க அமித்ஷா மூஞ்சி கோமா வச்சுக்கோம். கோவம் வந்து நல்லா பண்றீங்கம்மா, சமத்தா வேலை செய்யறீங்க, உங்களை மாதிரி ஒரு தலைவி உண்டா, ஆஹா அப்படி யாரும் சொல்லுவாங்களா? நீங்களே முடிவு பண்ணுங்க. என்கிட்ட கேட்குறீங்க, நீங்க முடிவு பண்ணுங்க. நீங்க டிவி பார்த்தீங்க, சேனல் பார்த்தீங்க, நீங்க சொன்னல வச்சு நான் டெல்லியில கேட்டேன், எக்ஸ்ட்ரா தகவல் கிடைச்சது. நீங்களே முடிவு பண்ணிட்டு போங்க. ஜனங்க டிவி பார்த்துருக்காங்க, முடிவு பண்றாங்க.
ஆனால் கச்சேரி வானவேடிக்கை தமிழ்நாடு பிஜேபியில் இனிமேல் தொடங்க போகுது. கேசவி நாயகம் சொல்கிறாங்கன்னா இன்னும் 5 வருஷத்துக்கு நான் தான் அமைப்பு செயலாளர்னு நோட் போட்டு அமைச்சாங்களாம். இந்தியாவில் 4 மாநிலங்கள் தவிர அமைப்பு செயலாளர் என்பது இந்தியாவில் இல்லை. இது ஒரு எக்ஸ்ட்ரா பொல்யூஷன் மாதிரி எக்ஸ்ட்ரா ஒட்டிக்கிச்சு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. அமைப்பு செயலாளர் RSS சார்ந்தவராச்சு சார். இந்தியாவில் முழுக்க கிடையாது, எல்லா ஸ்டேட்லையும் கிடையாது. தூக்கணும்னு ஒரு மூவ் போயிருக்கு டெல்லியில். அது சொல்லிட்டாரா நட்டா சொன்னாரா புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கட்டும்னு. புதிய தலைவர் நீங்களே சொல்றீங்க. குறிப்பாக ஜேபி நட்டா அவர்களுக்கு பதவிக்காலம் முடிய போகுது. நீங்களே லாஸ்ட் இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் தான் மத்திய பாஜக தலைவர் ஆவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அவருக்கு கேபினெட் கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி சார் சிவராஜ் சிங் சௌஹான் வந்து மத்திய பாஜக தலைவரா ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு? யார் அந்த லிஸ்ட்ல இருக்காங்க? சென்ட்ரல் பிஜேபி தலைவர் லிஸ்ட்ல யார் இருக்காங்க? சிவராஜ் சிங் சௌஹான் வந்து பிஜேபியோட உதவி தலைவர், துணை தலைவராக இருந்தார் கடந்த காலங்களில். 2014 எல்லாம் துணை தலைவர் முன்னாடி இருந்திருக்கார். அந்த துணை தலைவர் இருந்த ஒரு அனுபவம் அவருக்கு வந்து கட்சி நிர்வாகம் நல்லா பண்ணக்கூடியவர் மோடி நினைச்சார். RSS மேன் கூட. ஆனா மோடி என்ன பண்ணார், எப்பவுமே கேட்பாராம் கட்சி வேணுமா பதவி வேணுமான்னு கேட்பாராம். மாமாஜி what do you want cabinet or you prefer to be the party president? This time I want cabinet. அச்சா ஓகேன்ட்டார், முடிஞ்சு போய் சொன்ன உடனே. ஏன்னா அவர் ஆசையை சொல்லிட்டார் கேபினெட் கொடுக்கணும், சிஎம் இல்ல. அவர் என்ன சொன்னார், சிஎம் இல்ல, நம்ம இப்ப ஏதாவது ஒரு பதவி கொடுத்தாதான் எங்க ஸ்டேட்ல கௌரவமா வியாபாரம் பண்ண முடியும். அது இல்லாமல் எங்கள் ஸ்டேட்டில் கட்சியை வளர்க்கணும், அது என்னோட தேவை. நான் பிஏ பிரசிடென்ட் போய்ட்டு ஆல்முழுக்க பண்ண முடியாது. ஓகே ரைட், மோடியை பொறுத்தவரைக்கும் நியாயம் ஒத்துட்டாரு. அடுத்தது கேட்டாராம் யார்ப்பா கொடுக்கலான்னு. சில பேர் சொன்னாங்கன்னா அனுராக் தாக்கூர்னு. அனுராக் தாக்கூர் கேன் வெயிட் அப்படின்னாராம் மோடி. இப்போ அநேகமாக வந்து ரவிசங்கர் பிரசாதோ பிரகாஷ் ஜவடேக்கரோ இல்லை வினோத் தாவடேவோ இவங்களில் என்ன பிரகாஷ் ஜவடேக்கரும் ரவிசங்கர் பிரசாதும் மந்திரி சபையில வருவாங்கன்னு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. முன்னாள் சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் அவர் RSS ஓட பழைய நிர்வாகி, திறமையான மந்திரி, அது எந்த சந்தேகம் இல்லை. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் நல்லா தெரியும். தமிழ்நாடு பாலிடிக்ஸ் கையில ஃபிங்கர் டிப்ல நல்ல க்ளோஸா இருந்தவர். அது அத்வானி காலத்து அமைச்சர். ஆனா மோடிக்கு அந்த மாதிரி என்ன இல்லை, யங்ஸ்டர் கொடுக்கணும்னு வச்சிருக்காரு. இவங்கள யாராவது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அநேகமா வினோத் தாவடே வரத்துக்கு தான். ஏன்னா வினோத் தாவடே பார்த்தீங்கன்னா இஸ் ப்ளூ ஐட் பாய் ஆஃப் மோடி அண்ட் அமித்ஷா. கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா டெல்லி பிஜேபியை இந்தியா பிஜேபி கையில் வச்சிருக்கிற யாருன்னு அமித்ஷா மோடிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லி எல்லா முடியும் வினோத் தாவடே தான் எடுக்கிறார். ராம் மாதவ் ஒருத்தர் இருந்தார், பவர்ஃபுல் மேன், அவர் காணாம போயிட்டார். அவருக்கு அப்புறம் வினோத் என்ன நோட் போட்டார், அமித்ஷா ஓகே டன் டக்குன்னு போகுது. வினோத் தாவடே வந்து நட்டாவோட பவர்ஃபுல் ஆயிட்டார் இப்போ ஒரு 2 மாசமா ஒரு புது செட்டப்ல. வினோத் தாவடே பிரசிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சமீபத்தில் மோகன் பகவத் பேச்சு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சாக பார்க்கப்படுது. என்ன சார், பிஜேபியை வந்து லைட்டா விமர்சனம் செஞ்சிருக்கிற மாதிரி பேசியிருக்காரு. அது உண்மையாலுமே பிஜேபியை தான் விமர்சனம் பண்ணியிருக்காரு, இல்லை யாரை விமர்சனம் பண்ணியிருக்காரு? RSS உடைய ஸ்டாண்ட் இப்போ என்னவா இருக்கு சார்? பிஜேபியோட இந்த ஒரு சர்க்கிள் RSS பிடிக்கல. அவங்க சொன்னாங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்தில் நம்ம கண்ணியத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு. இப்போ இல்லை, மோகன் பகவத் ஸ்பீச்சுக்கு முன்னாடியே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லப்பட்டது. பிஜேபி தலைவரை கூப்பிட்டுட்டு நீங்கள் எந்த ராம ஜென்மபூமி பற்றி பேசக்கூடாது, RSS ஓட உத்தரவு. நீங்கள் ராம ஜென்மபூமி பற்றி பேச்சு ஓட்டு வாங்கக்கூடாது, கீழ்த்தரமாக பேசக்கூடாது அப்படின்னு உத்தரவு. ஏன்னா RSS நினைக்குதான் பாரதிய ஜனதா கட்சி வர அதல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு. நம்மளால வளர்க்கப்பட்ட கட்சி. ஆமா, பாரதிய ஜனதா கட்சி ஒரு குழந்தையா இருந்தா அந்த குழந்தைய வளர்த்த தாதி RSS தான். சோறு ஊட்டி பால் ஊட்டி வளர்த்து நீ பெரிய ஒரு 15 வருஷம் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு அதுக்கான RSS அவங்களுக்கு நேச்சுரல் உரிமை உண்டு. சங்கத்தை மீறி வளர்ந்து விட்டோம்னு நட்டா சொன்னாரே. அதுதான், அதனாலதான் நட்டாவை தூக்கி இப்ப கேபினெட்ல உள்ள போட்டாங்க, 1வது மந்திரி ஆக்கிட்டாங்க. நட்டாவை கூப்பிட்டு பேசியாச்சு. இனிமே வாயை திறந்தா வாயை லூஸ் டாக்க விட்ட. ஏன்னா நட்டாவோட பல விஷயங்கள், நட்டா ஒய்ஃப் யார் யார்கிட்ட காசு வாங்கினா என்ன பண்ணாங்கிற விஷயம்லாம் RSS போயிடுது. RSS பொறுத்த வரைக்கும் இந்த இப்ப பாத்தீங்கன்னா திமுக அறிவிப்பு, இன்று முதல் மாநில செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார், யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. இன்ஃபேக்ட் இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பந்தே இதை ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. எல்லா கட்சியும் விடும் அறிக்கை நீக்கப்படுகிறார். பிஜேபியில நீங்க நீக்கப்படுகிறார்னு வந்து பாத்திருக்கீங்களா? ஓரம் கட்டப்படுவார். MJ அக்பர் ஒரு மந்திரி இருந்தார், எங்க போயிட்டான்னு தெரியல. ஷானாஸ் ஹுசைன் ஒரு அமைச்சர் இருந்தார், எங்க போயிட்டான்னு தெரியல. அப்புறம் வந்து ரூடி ஒரு சிவில் ஏவியேஷன் மந்திரியா இருந்தார், வெரி பவர்ஃபுல் மேன். ராஜீவ் பிரதாப் ரூடி எங்க போயிட்டான்னு தெரியல.
நிறைய பேர் காணாம போனாங்க பிஜேபியில். அந்த லிஸ்ட்ல தமிழ்நாட்டில இருந்து கூடிய விரைவில் நிறைய பேர் காணாம போவாங்கன்னு என்னோட கருத்து. ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு பாஜகவில் மிக விரைவில் ஒரு பூகம்பமே வெடிக்க வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக தமிழிசை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கச்சேரி இருக்கு. அமித்ஷாவே மிரட்டி இருக்காரு அப்படின்னு பல்வேறு தகவல்களை ரொம்ப வெளிப்படையா பேசிருக்கீங்க. நேர்ல வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சுவாமி சார்.